ஃபஸ்ட்டு T20 மேட்சோட ரிவ்யூவில் வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே ஒன்று பிளேயர்ஸை பற்றியோ மேட்சை பற்றியோலாம் வரல. எல்லோரும் இந்த பேக்ட்ராப்பை மாற்றுங்க, பேக்ரவுண்டை மாற்றுங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க. புரியுது. டிசைனர் கிடைக்கல ஒன்று, என்னால் அடிக்கடி டிசைனரை தொந்தரவு பண்ண முடியாதுங்கிறது ஒன்று, வேலை இருந்துக்கிட்டே இருக்குங்கிறதுனால என்னாலேயும் ஃபோட்டோஸ் எடுத்து கொடுக்க முடியாதுங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டு இருக்குது. முக்கியமாக டிசைனர்ஸ், எனக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய டிசைனர்ஸ் அவங்க எல்லாமே ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓயாமல் ஒரு சீரியஸுக்கும் டூருக்கும் வாங்கினோன்னா அவங்க கடுப்பாயிடுறாங்க. அடுத்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் வாங்கணும், அது வரைக்கும் இந்த பேக் ட்ராப் வச்சு தான் ஓட்டணும். வேறொன்றுக்கெலாம் கிரிக்கானது எதுவும் பண்ணல, முன்னாடி பண்ணேன் அமைஞ்சிச்சு. பட் இப்போ எனக்கு அதுக்கும் நேரம் இல்லை அப்படிங்கிறதுனால கண்டென்ட்டை மட்டுமே பார்க்குறதுக்காக உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு வந்திருக்கிறேன். சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சொல்ல வேண்டியது என்னென்னா, போன தடவை சூர்யா சொன்னார், பாருங்கள் வருண் சக்கரவர்த்திக்கும் இங்கிலாந்து பேட்ரஸுக்கு தான் இருக்க போகுது, வருண் சக்கரவர்த்தி தான் நாம தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த 2வது T20 மேட்ச்சு யார் ஜெயிப்பாங்களா, அப்புறம் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்ட் யார் வாங்குவா, 2 விஷயத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். டம் ஆல்னு கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ரிவ்யூவில் சொல்கிறேன் யார் சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனரல் லேடிஸ் அண்ட் இந்த இங்கிலாந்து டூர் ஆஃப் இந்தியா 2025 தூலில் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சென்னை சேப்பாக்கில் நடக்கக்கூடிய 2வது T20 மேட்சில் ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி செக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க. அவர் சொல்லிடுறாங்க, லோவர் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பேன், ஏதாவது செக் ஷர்ட் தான் போட்டு வந்திருப்பேன். ஒருவேளை கிரவுண்டுக்கு வரீங்க, நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே வாங்க. மேட்ச்சுக்கு முன்னாடி முடிஞ்சால் மெசேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா. மேட்ச்சில் அப்போ நான் எந்தளவுக்கு பார்ப்பேன்னு எனக்கு தெரில, பட் லோவர் ஸ்டாண்டில் இருப்பேன், வாங்க பார்க்கலாம். உங்களை பார்த்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், என் வீடியோ பார்க்குறவங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் நான் சென்னையில் இல்லை, சொந்த ஊருக்கு வந்துட்டேன். சென்னையில் மழை இல்லைல்ல, பனி இருக்குது தானே, ஊருப்பட்ட பனி ஊர் ஃபுல்லாக பெஞ்சிக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டு ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருக்குது, சென்னையிலையும் பனி இருக்க தான் செய்ய போகுது ஒன்று. அதுக்கப்புறம் பிச்சு பொறுத்த வரைக்கும் நான் ஐபிஎல்லில் வந்து ஒரு 200 ரன் கேமையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் 200 ரன் அடிப்பாங்க, திரும்பி சேஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க சேஸும் பண்ணுவாங்க, ஒருத்தவங்களால் சேஸ் பண்ண முடியாத மேட்சும் பார்க்க முடிஞ்சிச்சு. இன்னொன்று ருட்ராஜ் கேக்வாத்து, பனி இருந்துச்சு அந்த காலம், அதாவது சம்மர்லேயும் பனி இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால ஸ்பின்னர்ஸை விட்டுட்டு அவர் வந்து ஃபாஸ்ட் பாலர்ஸுக்கு பக்கம் போகவும் செஞ்சார். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்திரனா ஒரு பக்கம் நல்லா போடும்பொழுது, முஸ்தபிசர் ரஹ்மான் நல்லாவும் போட்டார் ஒரு மேட்ச்சு, துஷார் தேஷ்பாண்டே நல்லாவும் போட்டார் ஒரு பக்கம். ஸோ ஓவரால் வந்து சேப்பாக் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக மாறி இருக்குங்கிறத தாண்டி பழைய டெஸ்ட் வென்யூ மாதிரி பார்த்தீங்கன்னா விக்கெட் ஹார்டாக இருக்குது. ஸோ போன மேட்ச்லேயே ஒன்று கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் வந்து ஒன்று ஃப்ளாட் ட்ராக்காக போடுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் ஆனால் குத்தி விட்டதுக்கப்புறமா அவங்க வேறு வழி இல்லை, இங்கிலாந்து அவங்கள 11 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கஷ்டப்பட்டாங்க. இந்தியன் டீமில் மொத்தமாக ஸ்பின்னர்ஸ் வச்சு இறக்கி விட்டுட்டாங்க ஃபொரியர் ஃபாஸ்ட் பாலரோட. ஸோ இப்போவும் எனக்கு என்ன டவுட் இருக்குதுன்னா, எப்படியோ ஃப்ளாட் ட்ராக்கு கொடுக்க மாட்டாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அவனும் ஆஃப் பாயிலாக இருக்கும், இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா போக ஸ்லோவாக இருக்கிற ஸ்லோவர் விக்கெட்டாக தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணுது. பேர் வேறு தூள்னு வேறு வச்சு தொலைஞ்சிட்டேன். தூள்னு வச்சதுக்காக எனக்கு போடுறாங்களா அடி தூள் அப்படிங்கிற மாதிரி இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது. பட் இதுதான் பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட். டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு 2 டீமுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு நான் கொல்கட்டா ஈடன் கார்டன்ஸில் சொன்னேன். பட் டிபெண்ட் ஆன் பிச் என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா. ஒரு வேளை வழக்கமாக யூஸ்வலாக கொஞ்சம் பேஸ் வருது அப்படின்னா சேசிங் கூட போகலாம், பிரச்சனை கிடையாது. இல்லை ஸ்லோயராக தான் இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சம் ஓப்பனிங்கில் நிறைய ரன் அடிச்சுட்டு, ஆனால் அதுக்கப்புறம் வேணால் தெரில. ஓகே, டாஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு அது சரியான முடிவுகள் சொல்ல தெரியலங்களா. ஸோ அடுத்ததான் பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும் எனக்கு இப்பயும் சொல்கிறாங்க பிச்சு தாங்க பெரிய குழப்பமாக இருக்குது, என்ன மாதிரி பிச் ரெடி பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் போன மேட்சோட 11 தான் ஒருவேளை ஸ்லோயரான விக்கெட் இருந்துச்சுன்னா போவாங்க, ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா வேணால் ஷமி உள்ளே கொண்டு வருவாங்க. ஷமி உள்ளே வருவார், ஆடுறதுக்கு தான் வந்து இங்கிலாந்து பிளான்டாக இருப்பாங்க. அதனால் அதில் ஏதாவது மாற்றம் எத்தனை நாள் பதிக்க வைக்க முடியும். ஸோ பாப்பா என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இங்கிலாந்து சைட்லேருந்து எந்த விதமான மாற்றமும் இருக்காது. பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஜாஸ் பட்லர் இந்த தடவை மாற்றணும், பிரெண்டன் மெக்கலை மாற்றணும்னு யோசிப்பாங்க. ஒன்று இதுதான் பிளேயிங் 11 உள்ளே வெளியே பொறுத்த வரைக்கும். ஆனால் நான் ரொம்ப சுவாரஸ்யமாக எதிர்பார்ப்பேன், நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன் என்ன மாதிரியான 11s வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் T20 மேட்ச்சில் பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிச்சு அதுக்கு டிபெண்ட் ஆன் டாஸு அண்ட் அது டிபெண்ட் ஆன் பார்த்திங்கன்னா பிளேயிங் 11. ஸோ என்ன நடக்குது பொறுத்து பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது பேட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட் மேட்ச் லைட்டாக ரீவைண்ட் பண்ணிக்கிறேன், ரொம்ப பெருசாலாம் இல்லை. என்ன நடந்துச்சு, இங்கிலாந்துக்கு அதில் ரஷீதோட ஓவரில் அடி விழுந்துச்சு, இங்கே வருண் சக்கரவர்த்தியோட ஓவரில் விக்கெட் விழுந்துச்சு, அதுதான் வித்தியாசம். பட் இங்கிலாந்து நம்ம குற்றச்சாட்டும் போது என்னென்னா பவர் பிளேயில் விக்கெட் விட்டாங்க, அதுக்கப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஆடுறதுல இவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருந்துச்சு, விக்கெட்லேயும் ஒரு அசிஸ் இருந்துச்சு. அதில் ரஷீத் போட்ட எல்லா பாலையும் வந்து சுற்றி புத்தி அடிக்கிறாரு அபிஷேக் சர்மா. ஃபாஸ்ட்டு பெரிய பிரச்சனை இல்லை, ஸ்பின்னியும் பிரச்சனை இல்லை. ஸோ சஞ்சீவ் சாம்சன் ஆடும்பொழுது, அபிஷேக் சர்மா ஆடும்பொழுது, திலக்வர்மா ஆடும்பொழுது, அப்புறம் இங்கிலாண்டோட பேட்டிங்கில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சொதப்பல் தான், சால்ட்டு திணறினது, பெண்டகரோட ஷார்ட் செலெக்ஷன். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் மாதிரி யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ எனக்கு வருண் சக்கரவர்த்தி அவுட் ஆனவங்களை விட
வருண் சக்கருக்கு முன்னாடி இப்போ ஹர்ஷ்தீப் சிங் அவுட் ஆனாங்களே, இவங்கள விக்கெட்டை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. இப்போ அவங்க விக்கெட் ஒரு வேளை போகாமல் இருந்தா பாருங்களேன், ஃபஸ்ட்டு மேட்ச்சில் நடந்த மாதிரி அப்படியே செகண்ட் மேட்ச்சில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வேறு ஸ்கிரிப்ட் தான் எனக்கு புரியுது, ஆனால் சால்ட்டும் அதே மாதிரி, பெண்டகட்டும் அதே மாதிரி. ஸோ அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பட் ஆனால் வருண் சக்கரத்தோட ஓவர் சேலஞ்ச், அதில் எந்த விதமான எனக்கு எந்த ஒரு டவுட் இல்லை. அவரோட பவுலிங் சும்மா போட்டு பார்த்தேன்னா காற்றுல போட்டு பார்த்தேன், அது அப்படியே ஃபாஸ்ட் பவுலிங் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் பவுலிங் மாதிரி இப்படி ரிலீஸ் பண்ணுறாரு. அப்படி ரிலீஸ் பண்ணும்போது அந்த விரல் ரிஸ்ட்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் தான் ஜாலம். ஒரே மாதிரி ரிலீஸ் பண்ணுறாரு, ஓகேங்களா, ஒரே மாதிரி ரிலீஸ் பாயிண்ட் தான், ஒரே மாதிரி ஆக்ஷன் தான். ஆனால் பால் குயிக்காக கூகுளி உள்ளே வருது. சில பால் வந்து உள்ளே வரும்னு பார்க்கும்போது திரும்பி குத்தி போகிறாரா, அடிக்கணும்னு போகிறாங்களா, அவுட் ஆகிறாங்க. ஸோ போல்டு எல்பிடபிள்யூக்கு வாய்ப்பு இருக்குது. குத்தி போட்டால் ரீபீடு விக்கெட்டு, ஸ்கொயர் லெக்கு, லாங்கான ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயர் அடிக்க நினச்சாலும் சரிதா, இல்லை தூக்கி மிடுவிகள் அடிக்க நினச்சாலும் அவுட்டு தான், லாங்கான நினச்சாலும் அவுட்டு தான் ஆகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் சோப்பல். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியை ஆட முடியல ரீசன்ட் பாஸ்ட் டைமில் எந்த டீம்களாலும். ஒரு மாதிரி தனியாளாக மேலே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. பட் வருண் சக்கரவர்த்தி இப்போ ஆடணுங்கிறது இப்போ அவங்களுக்கு வந்து இந்த சீரீஸில் வந்து பெரிய சேலஞ்ச் தான். சீரீஸில் ஒரு பெரிய சேலஞ்ச் தான். ஏன்னா அவங்க பிளான் பண்ணிட்டு வந்தது வேணால் ஒரு ஷமிக்கா இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து ஒரு வருண் சக்கரவர்த்தி அவங்க மீட் பண்ணுறது அப்படிங்கிறது, வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் உடனே பிக்கப் பண்ண முடியாதுங்கிறதும் அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். வித்தியாசமே என்னை பொறுத்த வரைக்கும் அதுவாக தான் இருக்க போகுது. அந்த பக்கத்தை நான் திரும்ப சொல்கிறேன், போன மேட்ச்சில் ஆடின மாதிரி இந்த தடவையும் ஆடினாங்கன்னா ஜெயிக்கவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. ஆனால் வெஸ்ட் இண்டீஸில் வந்து டேக் ஆன் பண்ணுறாங்க ஒரு பெத்தல், ஒரு லியம் லிவிங்ஸ்டன், ஒரு பக்கம் என்ன சொல்கிறது சால்ட்டு. ஆக்சுவலி வில் ஜாக்சன் நம்பாமலே இவங்க வந்து இவ்வளோ பேரெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்காங்க. அப்படின்னா இவங்க எப்படி ஆடணும், எப்படிப்பட்ட கிரிக்கெட்டராக இருந்திருக்கணும். ஸ்பின் அங்கே டேக் ஆன் பண்ணுறாங்க, பட் இங்கே வருண் சக்கரவர்த்தி அவங்கள டேக் ஆன் பண்ணவே முடியல. ஸோ ஸ்பின்னு நல்லா ஆடுறவங்க ஒன்று, அதுக்கப்புறம் ஸ்பின்னு அவங்க விக்கெட் வர்றாங்க தாண்டி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் பாலர்ஸில் இவங்க பனிஷ் பண்ணணும். ஹர்திக் பாண்டியா, ஹர்தீப் சிங், நிதிஷ்குமார் ரெட்டி வர வைக்கணும். போன மேட்ச்சில் அவங்களுக்கு வேலை கொடுக்கல. ஸோ இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் 20 ஓவர் நிற்கணும், 20 ஓவர் நின்று விளையாடணும் தடுமாறாமல். அப்படிங்கிறதும் வருண் சக்கரவர்த்தி வரும்பொழுது விக்கெட் போயிருக்கக்கூடாது. வருண் சக்கரவர்த்தி அப்போ தான் தைரியமாக ஆடவும் முடியும். வருண் சக்கரவர்த்தி வரும்போதே நீங்கள் 2 விக்கெட்டில் இருந்துட்டு ஒரு 20 ரன் இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும். சேப்பாக் ஸ்போர்ட்டிவான கிரிக்கெட் கொடுக்கும், அந்த கிரவுண்டை கொடுக்கும். என்ன நடக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இந்திய டீம் பக்கம் வந்தோம் அப்படின்னா அபிஷேக் சர்மா வெள்ளாமல் மெச்சியாச்சு, வருண் சக்கரவர்த்தியும் மெச்சியாச்சு, ஹர்தீப் சிங்கும் மெச்சியாச்சா. சரி, இப்போது இந்தியாவோட பேட்டர்ஸ் வர்சஸ் இங்கிலாண்டோட பவுலர்ஸ். எனக்கு அதில் ரஷீத் மட்டும் ஒரு மேட்ச் அடி வாங்கினார், அதுக்கு நான் அண்டர்ஸ்டிமேட் பண்ண மாட்டேன். ஜோஃப்ரா ஆர்ச்சர், கசர் கீசன், உட் எல்லாரையும் இவங்கெல்லாம் அடித்தாங்க. ஆனால் ஸ்கோர் போர் ப்ரெஷர் கிடையாது, அதனால் இஷ்டத்துக்கு பேட்டை விட்டாங்கன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஆனாலும் எனக்கு இன்னமும் ஒரு ஆர்ச்சர், உட்டு மேலே, கசர் கீசன் மேலே நம்பிக்கை இருக்குது. சேப்பாக்கு சூட்டபிளான விக்கெட்டாக இருக்குங்கிறது ஒரு பக்கம். பட் இந்தியன் டீம் சைட்லேருந்து சூரியகுமார் யாதவோட ரன்ஸு இல்லை, எனக்கு அது எதுவும் பாதிக்கப்படலை. ஆனால் ஒரு நேரத்தில் சூரியகுமார் யாதவ் ஆடி இருந்தான்னு ஒரு கேள்வி வரும்போது கண்டிப்பாக அந்த இடத்துல ஆமாம் சூரியகுமார் யாதவ் கொஞ்ச நாள் சரியாக ஆடலை அப்படிங்கிறது வந்துடும். கண்டிப்பாக இந்த மேட்ச்சில் ஆடி ஆகணும் சூரியகுமார் யாதவ். எத்தனை நாள் தான் ஏமாற்றி வச்சுருப்பீங்க, எத்தனை நாள் தான் உங்களை விட்டு தூரமாக போயிட்டுருக்கோம். ஸோ அதனால் சூரியகுமார் யாதவ்கிட்டேருந்து ஒரு எதிர்பார்க்குறோம். சஞ்சு சாம்சன் வர்சஸ் ஜோஃப்ரா ஆர்ச்சர் அண்ட் உட்டு, அதான் அந்த ஓப்பனர்ஸ், டாப் ஆர்டர் பேட்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாலர்ஸ், அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டு போகும். பட் ஓகே, கல்கட்டா ஈடன் கார்னர்ஸில் நடந்த மாதிரி சேப்பாக்கு டைமென்ஷனத்தை குட்டி தான், அதனால் இஷ்டத்துக்கு பேட்டை விடுவாங்க. ஆக்சுவலி 2 டீமுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷ்டத்துக்கு பேட்டை விடுறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, போகிறாங்க, முட்டும் பொழுது அவங்களுக்கு அது சரியான ஒரு ரிசல்ட்டும் முட்டும் போது இந்தியாவுக்கு அது சரியான ரிசல்ட், எஸ்பெஷலி அபிஷேக் சர்மாவுக்கு அது வந்து சரியான ஒரு ரிசல்ட் வருது. பார்ப்போம். நான் அந்த பக்கம் அதில் ரஷீதை ரொம்ப நம்புகிறேன். பட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ச்சர், உட்டு, கசர் கீசன் ஏதாவது பண்ணால் தான் அந்த மேட்சை வந்து இந்தியா கிட்டேருந்து எடுத்துகிட்டு வரவும் முடியும். ஸோ இந்தியாவோட பவுலிங் நல்லா இருந்துச்சு, போன மேட்ச்சில் வெற்றி உறுதி பண்ணாங்க. பட் அதே தான் சொல்கிறேன், இங்கிலாண்டுக்கு பேட்டிங் சுமாராக போனாலும் பவுலிங் நல்லா இருந்துச்சுன்னா ஸோ இங்கிலாண்டை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கை பார்க்கலாம். பட் இந்த மேட்சை யார் ஜெயிப்பாங்க, இந்தியா ஜெயிப்பாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சென்னை சேப்பாக்கில் 51% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது இந்தியா, 49% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குது இங்கிலாந்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷனுக்கு போகும்பொழுது என்னோடய டீமில் வந்து நான் விக்கெட் கீப்பிங்கில் ஜாஸ் பட்லர், சஞ்சு சாம்சன் பிக் பண்ணுறேன். எனக்கு ஓப்பனர்களில் யாரையாவது ஒருத்தவங்களை பிக் பண்ணணும். அபிஷேக் சர்மா பண்ணிங்கன்னா இல்லை, அபிஷேக் சர்மா இல்லை, நான் சஞ்சு சாம்சன் பக்கம் போகிறேன். நான் பேட்டிங்கில் திலக் வர்மா 1 டவுன் பிளேஸில் எனக்கு ஒருத்தவர், அதுக்கப்புறம் பெந்தகட், ஹாரி ப்ரூக் பிக் பண்ணியிருக்கிறேன். அந்த டாப் 4-5 வந்து உங்களுக்கு இங்கிலாந்து சைட்லேருந்து ஒரு 3 பேரை பிக் பண்ணியிருப்போம், இந்தியன் டீம் சைட்லேருந்து 2 பேர். பட் ஆல்ரவுண்டராக நான் அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா கிட்ட போகிறேன். லியம் லிவிங்ஸ்டன் கூட நான் போகல. லியம் லிவிங்ஸ்டன் கிட்ட போகிறேன் அப்படின்னா போகலாம், இந்த பெண்டா கிட்ட விட போகலாம், ஓகேங்களா, பார்த்துக்கோங்க.
அதுக்கப்புறம் பவுலிங்கில் வந்து உங்களுக்கு ஆதில் ரஷீத், ஹர்ஷ்தீப் சிங், ஜோஃப்ரா ஆர்ச்சர், வருண் சக்கரவர்த்தி. ஜோஃப்ரா ஆர்ச்சர், பென் பெக்கெட் இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தவங்க ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் லிவிங்ஸ்டன் கூட போகலாம். லிவிங்ஸ்டன் போகிறதுங்கிறது ஓகே. பட் ஆனால் ஓப்பனிங்கில் உங்களுக்கு யாராவது ஒருத்தவங்க வேணுமே. நான் போன மேட்ச்சில் சொன்னேன் ஹர்திக் பாண்டியா போட்டுட்டு ஜாஸ் பட்டரையும் போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு. நான் அதையும் சொல்கிறேன். ஹர்திக் பாண்டியா கேப்டன், அப்போ ஜாஸ் பட்டர், வருண் சக்கரவர்த்தி ஏதாவது ஒரு முடிவு பண்ணிக்கோங்க. வருண் சக்கரவர்த்தி ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் ஜாஸ் பட்டர் அடிக்கக்கூடிய முக்கிய அடிக்கக்கூடிய ரன்ஸ் நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ரொம்ப பெருசாக வராது. பாயிண்ட்ஸ் பெருசாக வரணும். ஒரு பவுலர் 2 விக்கெட் போட்டு அவர் வைஸ் கேப்டனாக போட்டதுன்னா பாயிண்ட்ஸ் அப்படியே ஒரு மாதிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து விளையாடுங்க. வீடியோ நிறைவடைகிறது. என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். சொல்கிறேன், யார் ஜெயிப்பாங்க, யார் இந்த மேட்ச்சில் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்குவாங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரிவ்யூவில் யார் எத்தனை பேர் சரியாக சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பார்ப்பாங்க. சூரியகுமார் யாதவ் அண்ட் கௌதம் கம்பீர் 2 பேரும் தொடர்ந்து T20 மேட்சஸில் ஜெயிச்சிட்டு வராங்க. சூரியகுமார் யாதவ் தனியாக போனாலும் லக்ஷ்மண் கூட போனாலும் ஜெயிச்சிட்டு வராரு. பட் சேப்பாக்கில் அதை வந்து ஒரு ஜாஸ் பட்டர் குடைப்பாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ நிறைவடைகிறது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சேப்பாக்குக்கு வரேன். சேப்பாக்கில் சந்திப்போம்.